வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. சரண்யா, முதலில் தலைப்புச் செய்திகள். லாரிகள் வேலைநிறுத்தம் 5வது நாளாக நீடிப்பு. மத்திய அமைச்சருடன் இன்று பேச்சுவார்த்தை. மரண தண்டனை ரத்துக்கு மத்திய அரசு எதிர்ப்பு. சட்ட ஆணைய பரிந்துரையை மறுக்க முடிவு. காஷ்மீரில் ராணுவத்தை திரும்பப் பெற முடியாத பாகிஸ்தான் யோசனைக்கு இந்தியா கண்டனம். இந்தியா வந்தார் ஜெர்மன் பிரதமர் மெர்க்கல். பிரதமர் மோடியுடன் இன்று பேச்சுவார்த்தை. லாரிகள் வேலைநிறுத்தத்திற்கு தீர்வு காண்பதற்காக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே இன்று தில்லியில் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தி கடந்த 1ஆம் தேதி முதல் அகில இந்திய அளவில் லாரிகள் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இன்றுடன் 5வது நாளாக நீடிக்கும் வேலைநிறுத்தத்தால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் முடங்கி அடிப்படை பொருட்கள் விலை உயர்ந்து வருகின்றன. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் என்று அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அறிவித்துள்ளதால் மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே இன்று தில்லியில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதில் சுமூக தீர்வு ஏற்பட்டு லாரிகள் வேலைநிறுத்தம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற சட்ட ஆணையத்தின் பரிந்துரைக்கு மறுப்பு தெரிவிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி மனித உரிமை அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதனையடுத்து இதுபற்றி ஆய்வு செய்ய உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி AP ஷா தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவை சட்ட ஆணையம் நியமித்தது. தீவிரவாத குற்றங்களில் ஈடுபடுபவர்களை தவிர மற்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த குழு ஆய்வறிக்கை தாக்கல் செய்தது. ஆனால் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையில் சட்ட ஆணைய பரிந்துரையை ஏற்க உள்துறை அமைச்சகம் தற்போது எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு வாரத்தில் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீரில் ராணுவத்தை திரும்பப் பெறுவது தொடர்பான பாகிஸ்தானின் யோசனை ஏற்கக்கூடியது அல்ல என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார். அண்மையில் ஐநாவில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் காஷ்மீர் சியாச்சின் பனிமலை சிகரத்தில் உள்ள இரு நாட்டு ராணுவத்தையும் எவ்வித நிபந்தனையும் இன்றி திரும்பப் பெற ஒப்பந்தம் செய்து கொள்ள அழைப்பு விடுத்திருந்தார். இதுகுறித்து குஜராத் மாநிலம் நாடியேட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் மற்ற நாடுகளுடன் நல்லுறவை பேணவே இந்தியா விரும்புவதாக குறிப்பிட்டார். அதற்காக இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி மற்றவர்கள் யோசனை கூறுவதை ஏற்க முடியாது என்றும் பாரிக்கர் கூறியுள்ளார். हमारे देश में हम क्या करें इसका हमको दूसरे लोगों से सुनने की मुझे इच्छा नहीं है, या कोई अगर कुछ बोलेगा तो मैं न सुनी कर दूंगा. ஜெர்மன் நாட்டு பிரதமர் ஆங்கிலா மெர்க்கல் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று தில்லி வந்து சேர்ந்தார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் பன்னாட்டு நிலவரம், இருதரப்பு உறவு, பாதுகாப்பு, வணிகம் தொடர்பாக மெர்க்கல் பேச்சு நடத்த உள்ளார். நாளை பெங்களூரு செல்லும் அவர் 6ஆம் தேதி 6 கோடியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தை பார்வையிட இருக்கிறார். அதைத் தொடர்ந்து உணவகம் ஒன்றில் நடக்கும் தனியார் நிகழ்ச்சியிலும் மெர்க்கல் பங்கேற்கிறார். இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் மோடியும் பங்கேற்க உள்ளார். பிரதமர் மோடி, ஜெர்மன் அதிபர் ஆங்கிலோ மெர்க்கல் ஆகியோர் கடந்த 6 மாதங்களில் 3வது முறையாக சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. மெர்க்கலின் வருகையொட்டி நமஸ்தே சான்சலர் மெர்க்கல் என பிரதமர் மோடி ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் உளவு பிரிவு தீவிரவாத பயிற்சி முகாம்களை வைத்திருப்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாக இந்திய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளான கில்ஜித், கோட்லி, முசாஃபராபாத் போன்ற பகுதிகளில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி நடந்து கொள்ளும் வீடியோ காட்சி அண்மையில் வெளிவந்தது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் கைபர் பக்துன்வா, கில்ஜித் பல்திஸ்தான், துலாய் காண்டோவா பகுதிகளில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI தீவிரவாத பயிற்சி முகாம்களை வைத்திருப்பதாக இந்திய உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முகாம்களில் மொத்தமாக 1150 தீவிரவாதிகள் பயிற்சி பெறுவதாகவும், துலாய் முகாமில் மட்டும் 100 தீவிரவாதிகள் பயிற்சி பெறுவதாகவும் உளவுத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது.
லோக்பால் சட்ட முன்வரைவு ஆய்வுக்குழு தனது ஆய்வறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்ட திருத்த முன்வரைவு கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கலானது. இதனை காங்கிரஸ் எம்பி சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற நிலைக்குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். 3 மாத காலத்திற்குள் ஆய்வறிக்கை தாக்கல் செய்வதாக கூறிய குழு ஏற்கனவே இருமுறை கால அவகாசத்தை நீட்டித்துக் கொண்டது. கடந்த 30ஆம் தேதி ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆய்வறிக்கையின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் நவம்பர் 15 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அளவிலான பரிமாற்றத்திற்கு நிரந்தர கணக்கு எண் அட்டையான பான் கார்டு கட்டாயம் என விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள தகவலில் பான் கார்டு கட்டாயம் திட்டத்தின் இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் விரைவில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மிக அதிக அளவில் பணம் எடுப்பவர்கள் பணப்பரிமாற்றம் செய்பவர்களை தானாக கண்டறிந்து கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாத்ரி சம்பவம் தொடர்பாக பாரதிய ஜனதா எம்எல்ஏவான சங்கீத் சோமின் கருத்துக்கு தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி பகுதியில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக கூறி இக்லாக் என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இக்லாக்கின் குடும்பத்துக்காக 45 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகையை வழங்க உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே நேற்று தாத்ரி பகுதிக்கு சென்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏவான சங்கீத் சோம் சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக சமாஜ்வாதி அரசு இப்படி நடந்து கொள்வதாக கூறியிருக்கிறார். மாட்டிறைச்சி தொடர்பான வதந்திக்காக அப்பாவி மக்கள் மீது வழக்கு தொடுப்பது சரியல்ல என்றும், பசுவை கொன்றவர்களை அரசு காப்பதாகவும், மனிதர்கள் கொல்லப்படுவதில் உத்தரப்பிரதேச அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் அவர் கூறியிருந்தார். சங்கீத் சோமின் இந்த பேச்சுக்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். इस तरीके के बयानात से भारतीय जनता पार्टी के नेता जा रहे हैं. रिपोर्ट आ चुकी है, गाय का गोश्त नहीं था. हमारे प्रधानमंत्री क्यों नहीं निंदा करते ऐसी चीजों की? अगर प्रधानमंत्री नहीं बोलेंगे, सारा देश समझेगा कि इन बयानात के पीछे प्रधानमंत्री की राय शामिल है. बिहार चुनाव से पहले मुजफ्फरनगर की तर्ज पर राजनीति की फसल काटी जा सके. भारतीय जनता पार्टी बौखला गई है और श्री अमित शाह को अपनी कुर्सी छीनने का खतरा है चुनाव के बाद, इसलिए बौखलाट में इस तरह के वक्तव्य दे रहे हैं. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெறப்போகிறவின் பெயர் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படும் நோபல் பரிசு ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு விருதுகள் இன்று முதல் அறிவிக்கப்பட உள்ளன. இன்று மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெறப்போகிறவரின் பெயர் அறிவிக்கப்படுகிறது. நாளை இயற்பியலுக்கான நோபல் பரிசும், நாளை மறுநாள் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெறுபவரின் பெயரும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 8ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படுகிறது. இதற்காக போப் பிரான்சிஸின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன், ஜெர்மன் பிரதமர் ஆங்கெலா மெர்க்கல், ரஷ்யாவின் நோவயா காசெட்டா நாளிதழ் உட்பட பலரும் அமைதி நோபல் பரிசுக்கான போட்டியில் உள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழை மேலும் நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 5 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை குறித்த அமெரிக்க தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு அதிர்ச்சியளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் கருத்து. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
இலங்கை மீதான அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரித்தது பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தருவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை மன்றத்தில் பேசிய பின்பு அன்புமணி ராமதாஸ் நேற்று தமிழகம் திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஐநா மனித உரிமை மன்றத்தில் நீர்த்துப்போன அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஐநா மன்றத்தில் மற்ற நாடுகள் இதுபற்றி பேசியபோது இந்திய அரசு மௌனம் காத்தது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கூட்டணியை பொறுத்தவரையில் அதிமுக, திமுகவை தவிர வேறு எந்த கட்சியையும் இணைத்துக் கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறினார். ஜெனீவாவிலிருந்து ஏமாற்றத்துடன் நான் திரும்பியிருக்கின்றேன். அமெரிக்கா கொண்டு வந்த அந்த நீத்து போன தீர்மானத்தை இந்தியா ஆதரவு கொடுத்தது. இந்தியாவுடைய நிலைப்பாடு தான் எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. உலக வர்த்தக ஒப்பந்தத்தை அரசியல் கட்சிகள் எதிர்க்காவிட்டால் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உலக வர்த்தக ஒப்பந்தத்தால் விலைவாசி உயர்ந்து வரும் நிலையில் ஆன்லைன் வர்த்தகமும் அனுமதிக்கப்பட்டு வருவது கண்டனத்திற்குரியது என்றார். மக்களை பற்றி கவலைப்படாமல் அந்நிய ஆதிக்கத்திற்கு அடிபணியும் வகையில் அரசின் செயல்பாடு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாகனங்களை வாங்கும்போது சாலை வரி கட்டப்பட்டு வரும் நிலையில் சுங்கவரி வசூலிப்பதை ஏற்க முடியாது என்றும் வெள்ளையன் குறிப்பிட்டார். உலக வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து இந்தியாவை வெளியே கொண்டு வருவோம் என்று எந்த கட்சி அறிவிக்கிறதோ, அதான் நீங்கள் முழு முதற் கொள்கை என்று அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு தான் தேர்தலை வாக்களிப்போம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம். போலி தேர்தலை புறக்கணிப்போம் என்று அறிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுக்காக மக்களிடையே சென்று பிரச்சாரமும் நாங்கள் செய்கிற நிலைமை வரும். புதுக்கோட்டை மாவட்ட காவிரி கடைமடை பகுதி சம்பா சாகுபடிக்காக கல்லணையில் இருந்து முறை வைக்காமல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, கரம்பக்குடி, திருவரங்குளம் உள்ளிட்ட 6 ஒன்றியங்களைச் சேர்ந்த சுமார் 29,000 ஏக்கர் நிலங்கள் காவிரி நீர் மூலம் பாசன வசதி பெறுகின்றன. மேட்டூர் அணை திறப்பு தாமதம் மற்றும் கல்லணை கால்வாயில் நீர் திறக்கப்படாததால் நிகழாண்டில் சம்பா சாகுபடி தொடங்கப்படாமல் இருந்தது. தற்போது மழை பெய்து வருவதால் சாகுபடி பணியை தொடங்கியுள்ள விவசாயிகள் விளைநிலங்களுக்கான காப்பீட்டுத் தொகையை அரசே செலுத்த வேண்டும் என்பதுடன் டெல்டா விவசாயிகளுக்கு அரசு அறிவித்துள்ள மும்முனை மின்சாரம் உள்ளிட்ட சலுகைகள் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தண்ணீரான 48 டிஎம்சி தண்ணீரை கொடுக்க மறுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் காவிரி டெல்டா பகுதிக்கு சென்ற முறை அரசாங்கமே காப்பீடு செலுத்தியது. அதைப்போல புதுக்கோட்டை மாவட்ட டெல்டா பகுதி விவசாயிகளுக்கும் காப்பீடு அவர்கள் செலுத்த வேண்டும். இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இன்றைக்கி விதையை வச்சுட்டு பாவ முடியாமல் எல்லோரும் வயலுக்கு வயலில் நிற்கிறோம். இந்த சூழ்நிலை நிலவுது. இதுக்கு அரசுலேருந்து எந்த முகாந்திரமும் இல்லை, விவசாயம்ன்ற அறிவிப்பும் இல்லை. எல்லாம் டெல்டா தான் பார்க்குறாங்களோ வந்து எங்கே மேட்டு வாய்க்கால கல்லணை கோட்டத்தை பார்க்குறதே இல்லை. தண்ணி முறைப்படி வந்தாலும் 5 நாளைக்கு ஒரு தான் இருக்கு. அப்படி வந்தாலும் நாத்தங்காய் பட்டு போயிடுது. நம்பி நடவு செய்ய முடியுமா சந்தேகத்து கேள்விக்குறியாக இருக்குது. இனிமேல் தண்ணி மழை பெஞ்சு வந்தால் தான் நடவு செய்யலாம். இல்லைன்னா விவசாயிகளை பாதிக்கப்படுவது இந்த வருஷம் பஞ்ச காலம் தான். வெப்பச்சலனம் காரணமாக சேலம் மாவட்டத்தின் பல இடங்களில் கனமழை பெய்ததை அடுத்து அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதேபோல் சேலம் மாவட்டத்தில் நேற்று மாலை மேட்டூர், ஏற்காடு, எடப்பாடி, வாழப்பாடி உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, திருவையாறு உட்பட பல இடங்களில் மாலை நேரங்களில் பரவலாக மழை பெய்து வந்தது. இதேபோல் நேற்று இரவு மாவட்டத்தின் பல இடங்களில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். எனினும் சம்பா சாகுபடிக்கு உதவும் வகையில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் உயிரிழந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள ஆழியூரைச் சேர்ந்தவர் பழனிவேல். இவர் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்தில் மனைவி மற்றும் குழந்தையுடன் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். திருவண்டார்கோவில் அருகே சென்றபோது எதிரே விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 பேரும் அதே இடத்தில் உயிரிழந்தனர். காரில் பயணம் செய்த 4 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி அருகே தனியார் நிறுவனம் உடைத்த தடுப்பணைகளை மீண்டும் கட்டித்தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தேவநாதப்பட்டியை அடுத்த ஜி கல்லுப்பட்டி, கெங்குவார்பட்டி, காமக்காப்பட்டி, தும்மலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் உள்ளன. இங்கு பாசன வசதிக்காக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் செல்லும் ஓடையின் 2 இடங்களில் 30 அடி உயர தடுப்பணைகளை அரசு கட்டியிருந்தது. இந்த நிலையில் மலையடி வாரத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் வீடுகளை கட்டி விற்பனை செய்து வருகின்றது. தடுப்பணைகளில் தண்ணீர் தேங்கினால் தங்களது குடியிருப்புகளுக்கு இடையூறு என்பதால் அணைகளை அந்த நிறுவனம் இடித்து விட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இடித்த அணைகளை கட்டித்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலையிலிருந்து பேஞ்சு கீழே வரக்கூடிய தண்ணியில் நாங்கள் பல நாள் கோரிக்கை வச்சு அந்த 2 செக்டமில் அந்த பகுதியில் கட்டி கொடுங்க அப்படி பல நாள் கோரிக்கை வச்சு அதை செஞ்சு கொடுத்தாங்க அரசு. செஞ்சு கொடுத்ததுக்கு முன்னாடி இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மேலே இந்த வீடு கட்டி தனியார் நிறுவனங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்தவங்க அந்த தண்ணி அவங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி 2 செக்டம் உடைச்சு விட்டாங்க. நவபரா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் கட்டி கொடுத்த அந்த செக்டமை உடைச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னைக்கு தண்ணி தேங்காம அந்த மக்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த ஆண்டு பருவமழை பெய்ய போகுது. இந்த தண்ணீரை தேக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு அரசாங்கத்தை நாங்கள் இதன் மூலமா கேட்டுக்கிறோம். கன்னியாகுமரி மேற்கு கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் வீடுகளில் கடல் நீர் புகுந்ததை அடுத்து பாதுகாப்பு கருதி மக்கள் அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக குமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளான நீரோடி, வள்ளவிளை, சின்னத்துறை, தூத்தூர் கிராமங்களில் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் சின்னத்துறை, ரவிப்புத்தந்துறை பகுதிகளில் நேற்று இரவு ஏற்பட்ட சீற்றத்தால் வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. கடல் அலை பொங்கி வந்ததால் கிராமங்களை இணைக்கும் சிமெண்ட் சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் பாதிப்படைந்த மக்கள் அந்த பகுதி பள்ளி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே கரடி தாக்கி விவசாயி படுகாயம் அடைந்ததால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆந்திர எல்லையோர காட்டுப்பகுதி கிராமம் ஏக்கல்நத்தம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்ற விவசாயி தனது மாடுகளை அழைத்து வர காட்டுக்கு சென்றார். அப்போது 2 குட்டிகளுடன் இருந்த 3 கரடிகள் அவரை தாக்கின. வலது கை மற்றும் கால்களில் கடிவாங்கிய ஈஸ்வரன் படுகாயத்துடன் அங்கிருந்து தப்பி ஓடினார். கிராம மக்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கரடிகள் நடமாட்டத்தால் ஏக்கல்நத்தம் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி வனத்துறையினர் ஆலோசித்து வருகின்றனர். லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தால் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஏற்றுமதி செய்யப்படாமல் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான தேயிலை தூள் மூட்டைகள் குடோன்களில் தேக்கமடைந்துள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 100க்கும் அதிகமான தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் 40,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு தயாராகும் தேயிலை தூள் ரஷ்யா, ஈரான், ஈராக், எகிப்து, பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் நாடு தழுவிய லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தால் ஏற்றுமதி செய்ய முடியாமல் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான தேயிலை தூள்கள் குடோன்களில் தேங்கியுள்ளன. இதனால் தேயிலை தொழிலாளர்கள், லாரி ஓட்டுநர்கள் உட்பட பலரும் வருவாய் இழந்துள்ளனர். 4 கோடிக்கு இங்கே இது வரைக்கும் டீயெல்லாம் தேக்கமாகி கிடக்குது. இதுக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு இதுவும் எடுக்கல. நம்மளும் இங்கெல்லாம் வண்டி ஓட்டம் இல்லாத ரொம்ப இதில் தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த இது ஆக்ஷனும் இல்லை. தஞ்சாவூர் அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் புரட்டாசி பெருந்திருவிழா நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா நேற்று நடைபெற்றது. அதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு பஞ்சமுக தீப ஆராதனை நடத்தப்பட்டு ராஜவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மின் அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பத்தில் வைக்கப்பட்ட அம்மன் குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
விழாவில் புன்னைநல்லூர் மாரியம்மனை போற்றும் பாடல்கள் அடங்கிய குறுந்தகடு வெளியிடப்பட்டது. சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் இடம் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல். இங்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மூலிகை மற்றும் நட்சத்திர பூங்கா கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாமல் உள்ளது. சுற்றுலா பயணிகள் இதனால் ஏமாற்றமடைந்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவி. கர்நாடக மாநிலத்தில் உருவாகும் காவிரி ஆறு தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனக்கலை வந்தடைந்து பல்வேறு அருவிகளாக கொட்டுகிறது. இந்த அருவியை காணவும் அருவியில் குளிக்கவும் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களிலிருந்து தினமும் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிவது வழக்கம். இங்கு பரிசல் பயணம் செய்தும் அருவியில் குளித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்வார்கள். தற்போது ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் மூலிகை பூங்கா மற்றும் நட்சத்திர பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அழிந்து வரும் அரிய வகை மூலிகை செடிகளை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த இரு பூங்காக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை இவை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமலே உள்ளது. இங்கே வந்து பூங்கா நிறைய வச்சுருக்காங்க புதுசாக. அதில் ராசிக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. மூலிகை செடியெல்லாம் புதுசாக கட்டி மூடியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிவிட்டா ஜனங்க பார்க்கறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலிகை செடி பேர்லாம் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நாமளும் இப்போ பரிசலும் தடை செஞ்சுருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்குது. திறந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒகேனக்கலில் வண்ண மீன் கண்காட்சி அமைக்கப்பட்டு போதிய பராமரிப்பு இல்லாமல் அரிய வகை மீன்கள் இறந்துவிட்டன. இதனைத் தொடர்ந்து தற்போது 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் இரு பூங்காக்கள் அமைக்கப்பட்டும் அவை திறக்கப்படாமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே உள்ளன. எப்பயுமே காவேரிக்கு வரணும்னா இங்கே போட்டில் போகிறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் தான் வருவீங்க. ஆனால் இப்போ பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது என்னென்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். தெரியாத மூலிகை செடிகள்லாம் இருக்குது. பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதான் பார்க்க முடியல, ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மூலிகை மற்றும் நட்சத்திர பூங்காக்கள் விரைவில் திறக்கப்பட வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. வேந்தர் செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து கி ஜெயகாந்தன். பஹாமாஸ் தீவை புரட்டி எடுத்த ஜோக்கின் புயல். பலத்த மழை வெள்ளத்தால் மக்கள் தவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜோக்கின் புயல் காரணமாக பஹாமாஸ் தீவு நிலை குலைந்து போய் உள்ளது. பலத்த மழை வெள்ளத்தால் அமெரிக்காவின் கிழக்கு கரை பகுதி பாதிப்படைந்துள்ளது. ஜோக்கின் என்று பெயரிடப்பட்டுள்ள புயல் கரீபியன் கடல் நாடான பஹாமாஸை சின்னாபின்னப்படுத்தி வருகிறது. புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பல வீடுகள் மூழ்கிய நிலையில் உள்ளன. புயல் பெர்முடா தீவின் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை ஜோக்கின் புயல் தாக்க வாய்ப்பில்லை என்றாலும் புயல் காரணமாக உருவான மழை மற்றும் வெள்ளத்தால் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோக்கின் புயலில் சிக்கிய எல் ஃபாரோ என்ற சரக்கு கப்பல் 33 மாலுமிகளுடன் காணாமல் போனது. இந்த கப்பலில் இருந்ததாக கருதப்படும் சரக்கு பெட்டிகள், உயிர்காக்கும் மிதவை வளையங்கள், லைஃப் ஜாக்கெட்டுகள் போன்றவை அமெரிக்க கடற்படை தற்போது கண்டுபிடித்துள்ளது. ரஷ்யாவும் சிரியாவும் இணைந்து நடத்தும் தாக்குதல்தான் மத்திய கிழக்கின் தலைவிதியை முடிவு செய்யும் என சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் கூறியுள்ளார். சிரிய அதிபருக்கு எதிராக உள்நாட்டு போர் நடத்தி வரும் கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்ய விமானப்படை தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்காக ரஷ்ய போர் விமானங்கள் மேற்கு சிரியாவில் உள்ள தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் ஈரான் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது பயங்கரவாதிகளுக்கு சில நாடுகள் ஆதரவு அளிப்பதால் போருக்கு தாம் தர வேண்டிய விலை உயர்ந்திருப்பதாக அவர் கூறினார். فنحن أمام تدمير منطقة بأكملها وليس دولة أو دولتان، ونحن لدينا ثقة بهذا الشيء. طبعا ما ذكرته من خلال دعم الدول الأخرى للمنظمات الإرهابية لا شك بأنه سيجعل ثمن
ISL கால்பந்து தொடரின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் FC கோவா அணி டெல்லி டைனமோஸ் FC அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. கோவாவில் உள்ள ஃபடோடா நீருத்திடலில் மழைக்கு நடுவில் இந்த ஆட்டம் நடைபெற்றது. கோவா அணியின் பயிற்சியாளராக பிரேசில் நாட்டின் ஜிகோவும், தில்லி அணி பயிற்சியாளராக பிரேசில் நாட்டின் ரொபர்டோ கார்லோஸும் இடம்பெற்றிருந்தனர். ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்தில் கோவா அணியின் மந்தர் ராவ் தேசாய் கோல் அடித்து கோவா ரசிகர்களை பரவசத்தில் ஆழ்த்தினார். முதல் பாதி ஆட்டம் முடிய இருந்த நிலையில் கோவா அணியின் ரெனால்டோ ஒரு கோல் அடித்து அணியை 2-0 என மேலும் முன்னிலைப்படுத்தினார். That's two. They took the touch inside. The fireworks are rumbling. ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் தில்லி டைனமிக்ஸ் அணி கோல் போட அரும்பாடுபட்டது. அணி பயிற்சியாளரான ரொபர்டோ கார்லோஸும் களமிறங்கி ஆடத் தொடங்கினார். இருப்பினும் கடைசி வரை தில்லி அணியால் கோல் எதுவும் போட முடியவில்லை. இறுதியில் 2-0 என கோவா அணி அபார வெற்றி பெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் இரண்டாவது 20 ஓவர் போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே 3 20 ஓவர் போட்டி தொடர் தொடங்கியுள்ளது. தர்மசாலாவில் நடந்த முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் இன்று இரண்டாவது 20 ஓவர் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலை பயிற்சியில் ஈடுபட்டனர். முதல் போட்டியில் இந்திய அணி கோட்டை விட்டுவிட்ட நிலையில் இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெறும் என ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கின்றனர். விருதுநகர் கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் SRM பல்கலைக்கழக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வந்தன. விருதுநகர் மாவட்ட கைப்பந்து விளையாட்டுக் கழகமும் கலசலிங்கம் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய இந்த போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் 16 அணிகளும் பெண்கள் பிரிவில் 13 அணிகளும் பங்கேற்று விளையாடின. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் விளையாடிய SRM பல்கலைக்கழக அணி சென்னை செயின்ட் ஜோசப் கல்லூரி அணியை 3-2 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதேபோல் பெண்கள் பிரிவில் JPR பொறியியல் கல்லூரி அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாரிகள் வேலைநிறுத்தம் 5வது நாளாக நீடிப்பு. மத்திய அமைச்சருடன் இன்று பேச்சுவார்த்தை. மரண தண்டனை ரத்துக்கு மத்திய அரசு எதிர்ப்பு. சட்ட ஆணைய பரிந்துரையை மறுக்க முடிவு. காஷ்மீரில் ராணுவத்தை திரும்ப பெற முடியாத பாகிஸ்தான் யோசனைக்கு இந்தியா கண்டனம். இந்தியா வந்தார் ஜெர்மன் பிரதமர் மெர்க்கல். பிரதமர் மோடியுடன் இன்று பேச்சுவார்த்தை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.